அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் முடிக்கு நம் புண்ணியனார் தெய்வ பொன்னடி போதுக்கே அபயம் நாத முடிவில் நடம் புரிந்த அன்பர்க்கு போதம் அளிக்கின்ற பொன்னடி போதுக்கே அபயம் பொன்னடி போதுக்கே அபயம். கோயிலுக்கு போறோம் வரோம். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த கோயில் அமைப்பே எதற்காக உருவாக்கப்பட்டது என்றால் நம்மை உணர்ந்து கொள்ளுவதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் கோயில். கோயில் வேற, நாம் வேறல்ல. தன்னை அறிந்து இன்பம் உறுதல் என்றால் உண்மையான இன்பம், பேரின்பம், மரணமிலா பெருவாழ்வுதான். நம்ம பல பிறவிகளை எடுத்து தான் இந்த பிறவிக்கு வந்திருக்கிறோம். இந்த பிறவியினுடைய லாபம், இந்த பிறவியில நம்முடைய பணி மரணமிலா பெருவாழ்வை பெற்றே தீருவது. அதற்காகத்தான் இந்த பிறவி. இந்த உயிர் வேற, ஆன்மா வேற என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். வள்ளல் பெருமான் தான் ஆன்மா வேற, ஜீவன் வேற, கரணம் வேற, இந்திரியங்கள் வேற அப்படின்ற பட்டியலை நமக்கு போட்டிருந்தார். என் மார்க்கம் காண்பேன் இனி என்றால் ஒவ்வொருவரும் இது என் மார்க்கம் என்று சொல்லுவதை வள்ளல் பெருமான் என் காதால் கேட்பேன் என்று சொல்லுகிறார். நாம் கடவுளை தேடி போக வேண்டியதில்லை, கடவுள் நம்மை தேடி வருவார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நான் எனக்கு கொடுத்த தலைப்பில் உரையாற்றணும். அதற்கு பிறகு இந்த கல்யாண மண்டபத்தை ஏற்பாடு செய்து 9ஆம் ஆண்டு அன்னதான விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஜெயப்பிரகாஷ் ஐயா அவர்கள் நன்றி உரையும் ஆற்ற வேண்டும். இப்பொழுது என்னுடைய தலைமை உரையாக எனக்கு கொடுத்த தலைப்பிலே உங்களிலே உரையாற்ற விழைகிறேன். எனக்கு கொடுத்த தலைப்பு என்பது என் மார்க்கம் காண்பேன் இனி என்பதுதான் இந்த தலைப்பு. இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம், ஜீவகாருண்யமே உண்மையான கடவுள் வழிபாடு. வள்ளலார் வருகையும் சிறப்பும் ஒருத்தர் பேசினார். தத்துவ வெற்றி அம்மையார் பேசினாங்க. ஆன்ம லாபம் ஐயா பேசினார். சாகா நிலை சாத்தியம் ஐயா பேசினார். இப்போ இது எல்லாம் செய்யறதுக்கு ஒரு அமைப்பு வேணும். சும்மா எல்லாருமே இதை செய்திட முடியாது. ஜீவகாருண்யம்னா என்னன்னு சொல்றதுக்கு நமக்கு ஒரு அமைப்பு இருக்கணும். வள்ளலார் வருகையை பற்றி சொல்றதுக்கு ஒரு அமைப்பு இருக்கணும். தத்துவ வெற்றியை பற்றி சொல்றதுக்கு ஒரு அமைப்பு இருக்கணும். அது மாதிரி ஆன்ம லாபம்னா என்னன்னு சொல்றதுக்கு ஒரு அமைப்பு இருக்கணும். சாகா நிலை சாத்தியம்னா ஒரு அமைப்பு இருக்கணும். அதுக்கு ஒரு மார்க்கம். அதைத்தான் வள்ளல் பெருமான் சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த வழியில போனாதான் இதையெல்லாம் செயல்படுத்த முடியும். இந்த வழி இது சன்மார்க்கம், சத்மார்க்கம், சத்திய மார்க்கம். சத்து என்பது இறைவனை அடையக்கூடிய மார்க்கம், இறைவனை உணர்ந்து அம்மயமாக ஆகக்கூடிய மார்க்கம். அப்ப இதுக்கு ஒரு மார்க்கம் வேணும்ல. அந்த மார்க்கத்தை பற்றி தான் என் மார்க்கம் காண்பேன் இனி. இந்த வார்த்தை வள்ளல் பெருமான் சொல்ற வார்த்தை. இதை எப்ப சொல்றாருன்னா ஒரு பாடல்ல சொல்றார். சுத்த சிவநிலை, அதுல
எவ்வுலகும் அண்டங்கள் எத்தனையும் நான் காண இவ்வுலகில் எந்தை எனக்கு அளித்தான் எவ்வுயிரும் சன்மார்க்க சங்கம் தனை அடைய செய்வித்தே என் மார்க்கம் காண்பேன் இனி என்பதுதான் இந்த பாடல் வரி. இப்ப என் மார்க்கம் காண்பேன் இனி என்று சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? எவ்வுலகும் அண்டங்கள் எத்தனையும் நான் காண இவ்வுலகில் எந்தை எனக்கு அளித்தான் எவ்வுயிரும் சன்மார்க்க சங்கம் தனை அடைய செய்வித்தே என் மார்க்கம் காண்பேன் இனி. எப்ப நம்முடைய மார்க்கமா இது ஆகும்? இன்றைக்கு எல்லாம் கடவுள் மார்க்கமாக இருக்கிறது. சன்மார்க்கம் என்பது கடவுள் கொடுத்த மார்க்கம். இதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்றாரு. அகவல்ல சொல்வார், வலமுறு சுத்த சன்மார்க்கம் நிலை பெற நலமெல்லாம் அளித்த, நிலை பெற நலமெல்லாம், நலமெல்லாம் நிலை பெற சுத்த சன்மார்க்கத்தை அளித்த ஞான மெய்க்கணலே என்றார். அப்ப சுத்த சன்மார்க்கம் என்பது கடவுள் கொடுத்தது, கடவுள் மார்க்கம். இந்த கடவுள் மார்க்கம் நம்முடைய மார்க்கமாக, என் மார்க்கமாக ஆக வேண்டும். இது கடவுளால் கொடுக்கப்பட்டது அத்தனையுமே நம்முடையதாக ஆக வேண்டும். ஏனென்றால் கடவுளே நாம ஆக வேண்டும். அப்ப கடவுள் கொடுத்ததும் நாம ஆக வேண்டும். நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போறோம், செவ்வாய்க்கிழமை போறோம், வெள்ளிக்கிழமை போறோம், கிருத்திகை அமாவாசை இதுக்கெல்லாம் கோயிலுக்கு போறோம். இந்த கோயிலுக்கு நம்ம போகும்போது என்ன தெரியுது? நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? கோயிலுக்கு போறோம் வரோம், இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த கோயில் அமைப்பே எதற்காக உருவாக்கப்பட்டது என்றால் நம்மை உணர்ந்து கொள்ளுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் கோயில். கோயில் வேற, நாம் வேறல்ல. கோயில் நம்முடைய உடல். நீங்க திருமூலர் ஒரு பாடல்ல சொல்லுவார், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கு. அப்ப இந்த உடல் கோயில், இது உள்ளம் பெருங்கோயில், இது ஆலயம். இந்த உடல் இருக்க தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிறது மதில் சுவரோடு கூடிய ஒரு ஆலயம். இப்ப நீங்க இங்க திருவொற்றியூர் படம்பக்கநாதர் கோயிலுக்கு போனீங்கன்னா மதில் சுவரோடு இருக்கிற கோயில் தான் நம்ம உடம்பு. அதுல மூலஸ்தானம் இருக்க, அதுதான் பெருங்கோயில். இருக்கிறதுலே கோயில்னா இது அந்த மதில் சுவரோட இருக்கிறது. பெருங்கோயில்னா அதுதான் சின்னதா இருக்கும் மூலஸ்தானம், ஆனா அதுக்கு பேரு பெருங்கோயில். ஏன்னா மூலவர் அங்கதான் இருக்கிறார். மூலவர் இருக்கிற இடம்தான் பெரும் கோயில். அப்ப இந்த உடல் ஊன் உடம்பு, இந்த சதையினால் ஆன உடம்பு தான் ஆலயம். இந்த ஆலயத்தில் எல்லாம் இருக்கும். சுற்றுச்சுவர் இருக்கும், அங்க தண்ணி பைப் இருக்கும், இங்க வேற என்னன்னு அர்த்த மண்டபம், அதாவது என்ன ஒன்று தீர்த்த மண்டபம், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி போனீங்கன்னா அங்க மூலஸ்தானம் இருக்கும். இப்ப நம்ம நிமிந்து படுத்தோம்னா ரெண்டு காலை நீட்டினீங்கன்னா அந்த முன்னாடி நீட்டிக்கின்னு இருக்கிற கால் தான் ராஜகோபுரம். அந்த கோபுரத்திலிருந்து நீங்க வந்தீங்கன்னா கொடிமரம் இருக்கு, பலிபீடம் இருக்கு. அந்த இடம்தான் மூலாதார பகுதி, நம்முடைய மூலாதாரம். அதிலிருந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், ஆஞ்சை, விசுத்தி, ஆஞ்சை, பிரம்மரந்திரம், இவ்வளவு பகுதியும் இருக்கு. நம்ம உடம்புலயும் இருக்கு, கோயில்லையும் இருக்கு. எதுக்காக கோயில் முதல்ல ஆரம்பிச்சாங்கன்னா திருவிழா பண்றதுக்காக ஆரம்பிக்கல, நம்மை நாமே உணர்ந்து கொள்வதற்கு. மனிதர்களை கோயிலுக்கு வரவழைக்கிறது. கோயிலுக்கு நீ வேற, இந்த கோயில் அமைப்பு வேற இல்லை. உன்னுடைய ஆன்மாதான் இங்க பெரும் கோயிலா இருக்கு. அதுதான் மூலஸ்தானம். மூலஸ்தானத்தில் இருக்கிற கடவுள் இருக்கிறாரே, அவரு தான் உன்னுள்ளே, உன்னுடைய ஆன்மாவிற்குள்ளே ஒளியாக இருக்கிற கடவுள். நம்ம அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும்
ஒளியை தான் வழிபட்டுன்னு இருக்கிறோம். நம்ம ஒரு கோயிலுக்கு போகணும்னா அசைவம் சாப்பிடாம தான் இருந்திருக்கிறோம். இதெல்லாம் வள்ளலார் ஒன்றும் புதுசா சொல்ல. ஒளி வழிபாடுன்றது புதுசு கிடையாது, அசைவம் சாப்பிடக்கூடாதுன்றது புதுசு கிடையாது. நம்மை உணர வைப்பதற்காகத்தான். நம்மை உணர்ந்து விட்டால், தன்னை உணர்ந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. வெண்ணிலா என்றால் வெறும் நிலா மட்டுமல்ல, மதின்னு அதுக்கு ஒரு பெயர் உண்டு. மதினா அறிவுன்னு அதுக்கு ஒரு பெயர் உண்டு. அறிவுனா ஞானம் என்று பெயர் உண்டு. அப்ப அந்த ஞானத்தை, தன்னுடைய அறிவை வள்ளலார் கேட்கிறார். தன்னை அறிந்து இன்பமுற, நான் என்னை அறிந்து கொள்ள வேண்டும். தன்னை அறிந்து கொண்டால்தான் தலைவனாகிய இறைவனை அறிந்து கொள்ள முடியும். அப்ப என்னை அறிந்து கொள்வதற்கு என்ன வழி சொல்லி பார்க்கறாங்க. முதல்ல காட்சிப்படுத்தி காட்டுறாங்க. சொல்றதை காட்டிலும் காட்சிப்படுத்தி காமிச்சா நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அதுக்காக தான் கோயிலை கட்டுறாங்க. பார்த்து புரிஞ்சுக்கிறது. நம்ம உள்ள நுழையிறோம், நம்முடைய பாதத்திலிருந்து உள்ள நுழையிறோம். மூலாதாரத்தை பார்க்கிறோம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, இதெல்லாம் பார்க்கிறோம். அப்போ மூலஸ்தானத்தை பார்க்கிறோம். நம்ம அந்த மூலஸ்தானம் தான் நம்முடைய ஆன்மா அப்படின்ற புரிதல் நமக்கு வரணும். மீதி எல்லாம் நம்முடைய உடல் அமைப்பு. அப்ப அங்க போனா நம்மை உணரணும். நாம் வேறு, இந்த கோயில் வேறு அல்ல. நாம் வேறு, அந்த கோயில்ல இருக்கிற கடவுள் வேறு அல்ல. அப்படின்றத புரிஞ்சிக்கிறதுக்காக தான் வள்ளல் பெருமான் நமக்கு இந்த விஷயங்களை சொல்றார். அப்ப இந்த கோயில் அமைப்பே நம்மளை உணர்ந்து கொள்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. அப்ப இதையெல்லாம் செயல்படுத்துறதுக்கு இந்த மனித பிறப்பே எதற்கு உருவாக்கப்பட்டதுன்னா, தன்னை அறிந்து இன்பம் உருவதற்காக தான் உருவாக்கப்பட்டது. அந்த இன்பம் என்றால் என்ன என்பதில் தான் நம்ம எல்லாருக்கும் வேற்றுமையான எண்ணங்கள் இருக்கும். தன்னை அறிந்து இன்பம் உறுதல் என்றால் உண்மையான இன்பம், பேரின்பம், மரணமிலா பெருவாழ்வுதான். தன்னை அறிந்து மரணமிலா பெருவாழ்வு அடைவதற்காகத்தான் நம்முடைய உடல் படைக்கப்பட்டது. நம்ம பல பிறவிகளை எடுத்து தான் இந்த பிறவிக்கு வந்திருக்கிறோம். இந்த பிறவியினுடைய லாபம், இந்த பிறவியில நம்முடைய பணி மரணமிலா பெருவாழ்வை பெற்றே தீருவது. அதற்காகத்தான் இந்த பிறவி. அதற்காகத்தான் பதி, பசு, பாசம், இந்த மூன்றும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு. எப்படி இந்த பிரபஞ்சம் வேற நம்ம வேற இல்லை அப்படின்னு சொல்றோமோ, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது எல்லாம் நம்ம உடம்புல இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல கடவுள் இருக்கிறார். அவர் தான் இங்க பதியா, நம்முடைய மூலஸ்தானமாக இருக்கிற நம்முடைய புருவ மத்தியில உள் ஒளியா இருக்கிறார். பதி கடவுள் இருக்கிறார். பசு அதுதான் நம்முடைய உயிர், ஜீவன். நம்முடைய கண்டத்துல ஜீவன் இருப்பதா சொல்லுவாங்க. அப்ப இந்த உயிர் வேற, ஆன்மா வேற என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இத 19 நூற்றாண்டு ஆச்சு ஆன்மா வேற உயிர் வேறன்னு புரிந்துகிறதுக்கு. இல்லைன்னா எல்லா மதமும் இந்த ஆன்மாவும் ஜீவனும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வள்ளல் பெருமான் தான் ஆன்மா வேற, ஜீவன் வேற, கரணம் வேற, இந்திரியங்கள் வேற அப்படின்ற பட்டியலை நமக்கு போட்டிருந்தார். அப்ப இந்த ஆன்மா, நம்ம ஆன்மாவை புரிந்து கொள்வதற்கு, தன்னை அறிந்து இன்பமுறுவதற்கு, தன்னை அறிதல் என்றால் நமக்கு நாமே நம்மை அறிந்து கொள்ளுதல். இங்க முதல்ல நாம், நான் என்றால் என்ன என்று முதலிலே அறிந்து கொள்ள வேண்டும். நாம் என்றால் நாம் எல்லோரும் என்ற பொருள் ஒன்று உண்டு. நாம் என்றால் நம்முடைய ஆன்மாக்கள் எல்லாம் என்று ஒரு பொருள் உண்டு. நான் என்றால் என்னுடைய ஆன்மா என்று பொருள். அப்ப நான் என்றாலோ, நீங்கள் நான் என்று சொன்னால் உங்களுடைய ஆன்மான்னு பொருள். அப்ப இந்த ஆன்மாவை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் இறைவனை உணர்ந்து அம்மயமாதல். இதுதான் இந்த தன்னை உணர்ந்து இன்பமுறுதல். அப்ப தன்னை உணர்ந்து இன்பமுறுதல், தன்னை அறிந்து இன்பமுறுதல், தன்னை உணர்ந்து இன்பமுறுதல் என்றாலும், ஆன்மாவை உணர்ந்து அம்மயம் ஆதல் என்றாலும், இறைவனை உணர்ந்து அம்மயம் ஆதல் என்றாலும் ஒண்ணுதான். அதுக்கு முதல்ல நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். இது எங்கேயோ வெளியிலிருந்து தெரிஞ்சுக்கிற விஷயமே கிடையாது. இதுக்கு எதுவுமே கோயில்,
குளம் அங்க போகணும், இங்க போகணும், அங்க பிரதட்சணை பண்ணணும், கோயில் குளத்துல குளிக்கணும், இது எல்லாம் புறத்துல நமக்காக நம்மை உணர்ந்து கொள்ளுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஏற்பாடுதானே தவிர அதுவே நெட் ரிசல்ட் கிடையாது. அப்ப அது எது நெட் ரிசல்ட் என்றால் நம்மை உணர்ந்து கொள்வது. அப்ப நம்முடைய ஆன்மாவை உணர்ந்து கொண்டால் என்ன கிடைக்கும், என்ன நிகழும்? நம்முடைய ஆன்மாவை உணர்ந்து கொண்டால் ஆன்மாவிற்கு உள்ளே கடவுள் விளக்கமாக ஒளியாக கடவுள் இருக்கிறார் அப்படின்னு பொருள். அப்ப நம்ம ஆன்மாவை உணர்ந்துட்டோம்னா நம்முடைய ஆன்மாவில் தான் கடவுள் இருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுப்போம். அப்ப கடவுள் நமக்குள்ளேயே இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டால் நம்முடைய நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்கும்? கோயிலுக்கு போவோமா? எங்கேயாவது போய் குளிப்போமா? எங்க நம்மை உணர்ந்து விட்டால் கடவுள் இங்கே இருக்கிறார். புறத்துல கோயிலுக்கு போகலாம், இது நம்மை போன்ற ஒரு இடம், இது நம்மை இன்னும் கூடுதலாக உணர்வதற்கான ஒரு இடம் என்று தெரிந்து கொள்ளலாமே ஒழிய நம்மை உணர்ந்து கொண்டால் கடவுள் வேறு எங்கும் இல்லை, இங்கேயே இருக்கிறான் என்று பொருள். அதற்குத்தான் இந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எவ்வளவு மார்க்கம் இருக்கு? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மார்க்கங்கள் இருக்கு. உதாரணத்திற்கு சைவம் ஒரு மார்க்கம், வைணவம் ஒரு மார்க்கம், சாத்தம் ஒரு மார்க்கம், காணபத்தியம் ஒரு மார்க்கம், கௌமாரம் ஒரு மார்க்கம், சௌரம் என்பது ஒரு மார்க்கம். இதை ஆதிசங்கரர் ஒரு 6 வித மார்க்கமாக பிரித்திருக்கிறார். இந்த 6 மார்க்கத்தையும் ஆதிசங்கரர் ஒன்றாக்கி ஒரே மார்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு எல்லாம் ஒன்றாகிவிட்டது. இந்த 6 மார்க்கத்திற்கும் மேலான ஒரு மார்க்கம் இருக்கிறது, அதுதான் சன்மார்க்கம். இதுதான் இந்த 6க்கும் சன்மார்க்கத்திற்கும் உள்ள வித்தியாசம். இந்த 6ம் எப்படி என்றால் இதிலே வேறு ஒருவர் போக முடியாது. சைவமா வைணவர்கள் போக மாட்டாங்க, வைணவர்களா சைவர்கள் போக மாட்டாங்க, சக்தி கோயிலா வேற யாரும் போக மாட்டாங்க, இஸ்லாமியர் கோயிலா கிறிஸ்தவர்களோ நம்மளோ போக முடியாது, கிறிஸ்தவர் கோயிலா இஸ்லாமியரோ நம்மளோ போக முடியாது, இஸ்லாமியர் கோயில்னா வேற யாரும் போக முடியாது. இப்ப இது எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு குழுவினருக்கான ஒரு வழிபாட்டு தலமாக இதை மாற்றிவிட்டார்கள். அப்ப இந்த மார்க்கத்தை கடைபிடித்தால் இறைவனுக்கு ஒத்துக்கொள்ளாது. எல்லா மார்க்கமும் ஒன்றாக வேண்டும் என்று நினைப்பவன் இறைவன். இறைவனுக்கு முன்னால் நாம் எல்லோரும் சமம்தான். இதிலே ஜாதி வேற்றுமையோ மத வேற்றுமையோ சமய வேற்றுமையோ நாடு மொழி இனம் என்ற வேற்றுமையோ கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில இதை எல்லாம் மாற்றுவதற்காகத்தான் வள்ளல் பெருமானாருக்கு கடவுள் கொடுத்ததுதான் சுத்த சன்மார்க்கம். இதைத்தான் வலமுறு சுத்த சன்மார்க்கம் நலமெல்லாம் நிலை பெற சுத்த சன்மார்க்கத்தை அளித்த ஞான மெய்க்கனலே என்று வள்ளல் பெருமான் இறைவனை பார்த்து சொல்வார். இது எதையெல்லாம் நலமெல்லாம் இந்த மரணமிலா பெருவாழ்வு எல்லாம் நிலையாக பெறுவதற்காக வலமுறு உயர்வை தருகின்ற சுத்த சன்மார்க்கத்தை அளித்தது ஞான மெய்க்கனலாக இருக்கிற அருட்பெருஞ்சோதி. அப்ப இந்த சுத்த சன்மார்க்கம் கடவுள் நெறியான பிறகு நமக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த மார்க்கம் என் மார்க்கம் என் மார்க்கம் என்று உரிமையோடு ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். என் மார்க்கம் சைவம், என் மார்க்கம் வைணவம், என் மார்க்கம் சாத்தம் என்று சொல்வதை காட்டிலும் ஒரு பொது தன்மை எங்கே இருக்கிறது என்றால் என் மார்க்கம் சன்மார்க்கம் என்று சொல்லுவதிலேதான் பொது தன்மை இருக்கிறது. இதிலே எல்லோரும் பங்கு பெறலாம். இங்கே ஜாதி வித்தியாசம் இல்லை, மத வித்தியாசம் இல்லை, நாடு வித்தியாசம் இல்லை, இன வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை. இங்கே எல்லா மார்க்கத்திலும் பெண்களை எத்தனையாவது நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த மார்க்கங்கள் எல்லாம் அனுமதித்தது. ஆரம்பத்திலே அனுமதிக்கவில்லை. ஆனால் ஒரு மார்க்கம் என்றால் இறைவனின் மார்க்கம் என்றால் பொது தன்மையோடு இருக்க வேண்டும். அந்த மார்க்கம் தான்
உலகத்து மக்களெல்லாம் என் மார்க்கம் என் மார்க்கம் என்று சொல்ல வேண்டும். அப்போ பார்த்தா சுத்த சன்மார்க்கம் இந்த மார்க்கத்தை தான் நாம் எல்லாம் நம் மார்க்கம் என் மார்க்கம் என்று சொல்ல வேண்டும். உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விலக்குக மகிழ்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக, உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை என்று கடவுளிடம் வள்ளல் பெருமான் சொல்லுவதாக அமைந்திருக்கும். அப்போ இந்த விஷயம்தான் எந்த மார்க்கம் இந்த விஷயத்தை நமக்கு சொல்லுகிறது. பொதுத்தன்மையை எந்த மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது? சாதி மதம் சமய காழ்ப்பை எல்லாம் போக்கிக் கொள்ளுவதை எந்த மார்க்கம் போதிக்கிறது? இதுதான் இன்றைக்கு இந்த உலகத்திலே 21ஆம் நூற்றாண்டிலே சண்டை சச்சரவு போர் என்று இருந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே இந்த மார்க்கம் தான் என் மார்க்கம் காண்பேன் இனி. இப்பொழுது இருக்கின்ற கடவுள் மார்க்கமாக இன்றைக்கு பரவிக்கொண்டிருக்கிற இந்த மார்க்கம் என் மார்க்கம் காண்பேன் இனி என்றால் ஒவ்வொருவரும் இது என் மார்க்கம் என்று சொல்லுவதை வள்ளல் பெருமான் என் காதால் கேட்பேன் என்று சொல்லுகிறார். நம்மீது நம்பிக்கை வைத்து இதனை சொல்லியிருக்கிறார். இதுல இன்னொரு முக்கியமான செய்தி நான் தொகுத்து கூறும் பொழுது அழைக்கும் பொழுதே நான் சொல்லியிருக்கிறேன். கடவுளை அடைதல், கடவுள் நம்மை அடைதல், ரெண்டு விஷயம் இருக்கு. நீங்க அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர் எல்லோரும் கடவுளை தேடி போய் முக்தி அடைந்தவர்கள். நம்முடைய திருஞான சம்பந்தர் ஒரு கோயில்ல அவருடைய குழுவினரோடு உள்ள போய் ஜோதியில கலந்துவார். அது ஆச்சாள்புரம் என்ற சிவன் கோயில், பாடல் பெற்ற சிவன் கோயில். இந்த ஆச்சாள்புரம் சிவன் கோயில்ல தான் அவர் உள்ள போய் ஜோதியா மறைஞ்சிருவார். அவர் கூட இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு போறார். அப்ப அவர் கடவுளை தேடி போறார். சுந்தரமூர்த்தி நாயனார் அவருக்கு ஒரு வன் தொண்டர்னே பேரு. நட்போட சிவபெருமானை எதிர்ப்பார். அங்க ஒரு பஞ்சாயத்து, கல்யாணம் பண்ணிக்க போறாரு. நீ எனக்கு அடிமை, நீ கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே திருவெண்ணெய்நல்லூர் கோயில்ல போய் அவரு மறைஞ்சிருவார். இன்னொரு கதை இருக்கு. நம்முடைய சேரமான் பெருமாள்னு 63 நாயன்மார்ல ஒருத்தர், அவரும் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாரும் ஒரு வெள்ளை ஆணையில புறப்பட்டு இமயமலையை நோக்கி போவாங்க. அப்ப சிவபெருமானாரை நோக்கி அவர் போய் முக்தி அடையுது. அதே மாதிரி மாணிக்க வாசகர் சிதம்பரம் தலத்துக்கு உள்ள நடராஜரை நோக்கி போய் அவர் மறைந்து விடுவார். அப்பர் பெருமானாரும் இறைவனை தேடி போய் தான் அவர் முக்தி அடைவார். இப்படி எல்லா ஞானிகளும் கடவுளை தேடி போய் அடைவதற்கு பெயர் முத்தி. வள்ளல் பெருமான் அடைந்தது சித்தி. முத்தி என்பது நிலை, முன்னுறு சாதனம், அத்தக என்ற என் அருட்பெருஞ்சோதி. முத்தி என்பது சித்தி பெறுவதற்கு முன்பாக நிகழக்கூடிய ஒரு கருவி. அதுதான் முத்தி என்பது முன்னுறு சாதனம். அந்த சாதனத்தின் வழியாக நாம் சித்தியை அடைய வேண்டும். ஏற்கனவே 4 பெருமக்கள் எல்லாம் இந்நேரம் முக்தி அடைந்த காரணத்தினால் சித்தி அடைந்திருப்பார்கள். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதற்கு பிறகு வள்ளல் பெருமான் வராரு. இப்ப இது மாதிரிலாம் போய் கடவுள்கிட்ட அருள் பெறதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான காரியம் கிடையாது. எல்லாம் இவ்வளவு பெரிய ஞானிகளா இருக்கணும். வள்ளல் பெருமான் வந்ததனுடைய நோக்கமே எதுக்குன்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கடவுள் நிலையறிந்து அம்மயமாக ஆக்குவதற்காகத்தான் வள்ளல் பெருமான் இங்க கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டார். நம்ம புனிதர் ஐயா சொல்ற மாதிரி இன்னைக்கு உலகத்தினுடைய ஜனத்தொகை 823 கோடி பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? 823 கோடி பேரையும் வள்ளல் பெருமான் மரணமிலா பெருவாழ்வு அடைய செய்ய வைக்க வேண்டும் என்பதுதான் வள்ளலாருக்கு கடவுள் கொடுத்த ஆணை. அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் அடைவித்திட அவரும்
இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த யுகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன். அப்ப இங்க என்ன பண்ணும்? இங்க இருக்கிற 823 கோடி பேரும் இகத்திலேயே பரத்தை பெறணும். இகம் என்பது இங்கே நம்முடைய ஆன்மா, பரம் என்பது பரம்பொருள், அண்டத்திலே இருக்கிற பரம்பொருள். அந்த பரம்பொருளை இகத்திலேயே இங்குள்ள ஆன்மாவிலேயே வரவழைத்துக் கொள்வது. ஏற்கனவே அவர் வந்துவிட்டார், நம்முடைய கருவிலேயே திருவாகி நம்முடைய ஆன்மாவிற்குள்ளே இருக்கிறார். அவரை வெளிப்படுத்தக்கூடிய நிலையை நாம் செய்ய வேண்டும். அவரை வெளிப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அதுதான் காலையிலே இருந்து மாலை வரை நடைபெற்ற கூட்டங்களிலே சொல்லப்பட்ட தத்துவ வெற்றியாகட்டும், ஜீவகாருண்ய ஒழுக்கமாகட்டும், கடவுள் நிலையறிந்து அம்மயம் ஆகட்டும், சாகா நிலை சாத்தியமே என்று சொல்லத்தக்கதாகட்டும், எல்லாவற்றிலும் அதற்கான வழிமுறைகளைத்தான் அத்தனை அன்பர்களும் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இதனை எல்லாம் எடுத்துக்கொண்டால் நாம் கடவுளை தேடி போக வேண்டியதில்லை. கடவுள் நம்மை தேடி வருவார். கடவுள் ஏன் நம்மை தேடி வரும்னா, ஒரு பாடல்ல வள்ளல் பெருமான் சொல்லுவார், என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார், பின் சாரும் 2.5 நாழிகைக்குள்ளே எனது பேர் உடம்பில் கலந்து உளத்தே பிரியாமல் இருப்பார் அப்படின்றார். வந்து கலந்து ஆன்மாவில ஒன்றாக கலக்கக்கூடிய நிலையில இருக்கிறது பொதுவாக சொல்லப்படக்கூடிய செய்தி. ஏற்கனவே இருக்கிற இறைவனை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஏற்கனவே புருவ மத்திக்குள்ள ஆன்மாவில் இருக்கிறார். 7 திரைகள் இருக்கு. இந்த திரைகளை விளக்குவதுதான் தத்துவ வெற்றி. இந்த திரைகளை விளக்குவதுதான் சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா, பிராரத்த கர்மா. இந்த கர்மாக்களால் நாம் சேர்த்து வைத்திருக்கிற பாவங்களை போக்கிக் கொள்ளுதல். இப்படி எல்லாவற்றையும் போக்கிக் கொண்டால் அங்கே இருக்கிற இறைவன் தானாக வெளிப்பட்டு அந்த ஒளியை நம்முடைய உடலுக்குள், உடல் முழுவதும் பாய்ச்சுவார். அந்த ஒளி வெள்ளம் நமக்குள்ளே வரும். அப்படி வருவதுதான் கடவுளே வருவது என்று பொருள். அந்த ஒளியை நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். ஒளியை வரவழைத்துக் கொள்ளுவதற்குத்தான் இத்தனை ஏற்பாடுகளும் நாம் செய்யணும். அப்ப என்ன பண்ணணும்? கடவுளை தேடி நாம் செல்ல வேண்டியதில்லை. கடவுள் ஒளியே நம்மை தேடி வரும். அதற்குத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் கோன் கண்ட குடி, கோன் கொண்ட குடி என்று 2 விதமாக. கோன் கண்ட குடினா நாம் போய் கடவுளை பார்க்கிறது, போய் அவருடைய திருவடியை கெட்டியாக பிடித்துக் கொள்வது. இது எவ்வளவு சாத்தியம் என்பதை காட்டிலும் இங்கேயே இகத்திலேயே பரத்தை பெறுதல் எளிது என்று வள்ளல் பெருமான் நினைக்கிறார், நம்புகிறார். நம்பி அவர் செயல்பட்டார், அதனை நடத்தி காட்டினார். நமக்கும் இவ்வளவு எளிய முறையை நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்ப இகத்திலேயே பரத்தை பெறுதல் தான் மிக எளிமையான வழி. அப்ப அந்த வழியில கோன் கண்ட குடி என்றால் நாம் போய் முத்தி அடைவது. கோன் கொண்ட குடி என்றால், கோன் என்றால் இறைவன் என்று பொருள். அந்த இறைவன் கொண்ட குடியாக, ஆட்கொண்ட குடியாக, நம்மை ஏற்றுக்கொண்ட குடியாக, குடி என்பது நாம். அப்போ கோன் கொண்ட குடியாக, ஏற்றுக்கொண்ட குடியாக நாம் மாற வேண்டும். அப்ப கடவுளே ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில நாம் மாற வேண்டும் என்றால் அதற்குத்தான் இன்றைக்கு காலையிலே இருந்து நம்முடைய அன்பர்கள் சொல்லியது தத்துவ வெற்றி என்று சொல்வது. அப்படி தத்துவங்களை எல்லாம் வெற்றி கொண்டால் கடவுளுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாத ஒரு நிலை நமக்கு ஏற்படும். அப்போ கடவுளுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாத நிலை எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுது கடவுளுடைய ஒளி நம் உடல் முழுக்க பரவும். அதுதான் இறை ஒளி, இறை அருள் ஒளி, இறை அமுதம். இந்த அமுதத்தை நாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கவர்களாக இருப்போம். அதைத்தான் வள்ளல் பெருமான் கோன் கொண்ட குடி, கோன் கடவுளே நமக்குள்ளே வந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒளியாக நம்முடைய உடலை மாற்றிக்கொள்ளுதல். அப்ப மரணமிலா பெருவாழ்வு என்றால் சில பேருக்கு சந்தேகம் வரலாம். மரணமிலா பெருவாழ்வுனா
ஏதோ இப்பொழுது நடமாடிக்கொண்டிருக்கிற மாதிரி, இப்பொழுது மூச்சு விட்டு கொண்டிருக்கிற மாதிரி, இப்பொழுது இரத்த ஓட்டத்திலே மலஜலம் கழித்து கொண்டிருக்கிற மாதிரி இருப்பது அல்ல மரணமிலா பெருவாழ்வு. இந்த உடலை, இந்த தூல தேகத்தை சூட்சும தேகமாக, சுத்த தேகமாக மாற்றிக்கொள்வது. இந்த தூல தேகம் சுத்த தேகமாக மாறிடும். அப்படி சுத்த தேகமாக மாறினா நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் இருக்காது. நம்ம அந்த ரத்த ஓட்டத்திற்கு பதில் அமுதமே, இறை அமுதமே நம்முடைய உடல் முழுக்க பரவிவிடும். அதே போன்று நம்முடைய மூளை மடலெல்லாம் மலரும். மூளை மலர்ந்தால் அறிவினுடைய தீவிரத்தன்மை ஏற்படும். மூளையை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வோம். முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதுதான் இந்த சுத்த தேகம், பிரணவ தேகம். நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற சூட்சும தேகம் தான் பிரணவ தேகமாக, அதாவது பிரணவம் என்றால் ஒலி, சப்தம், சப்தம் மட்டும் இருக்கும். இன்னொன்னு காரண தேகமாக இருக்கிற நம்ம ஆன்மா இருக்கிற இடத்தை ஞான தேகமாக மாற்றிக்கொள்ளுது. அதுதான் ஒளி அருள் தேகம். அப்போ இதுதான் ஞான அறிவு, இதுதான் ஞான தேகம். அது என்னன்னா நாதம். பிரணவ தேகம் என்பது நாதம், அது ஞான தேகம் என்பது விந்து. இது ஒளி. அப்போ ஒளியாகவும் சூட்சுமமாகவும் முழுக்க முழுக்க தேவைப்பட்டால் உருவமாக காட்சி அளிக்கலாம். எந்த உருவமாக இருந்தாலும், இல்லை என்றால் உருவமாக காட்சி அளிக்காமலேயே எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். அந்த நிலைத்தான் இன்றைக்கு வள்ளல் பெருமான் பெற்றிருக்கிறார். அப்படித்தான் மரணமிலா பெருவாழ்வு இருக்கும். அதனால இடத்தை அடைத்து கொள்ளுகின்ற வேலை இருக்காது. இன்றைக்கே 130 கோடி பேர், 140 கோடி பேர் என்றால் இதே தேகத்தோடு மரணமிலா பெருவாழ்வு என்றால் இந்த நாடு தாங்காது. அதனால்தான் மரணமிலா பெருவாழ்வு என்பது அறிவியல் பூர்வமாக வள்ளல் பெருமான் நமக்கு தெரிவித்திருக்கிறார். அப்ப அறிவியல் பூர்வமான உண்மைகள் தான் முழுக்க முழுக்க திருவருட்பாவிலே இருக்கிறது. அதனால் நாம் கோன் கொண்ட குடியாக மாறுவதை காட்டிலும் கோன் கொண்ட குடியாக நாம் மாற வேண்டும். இகத்திலேயே பரத்தை பெற வேண்டும். இங்கேயே இருக்கின்ற உடலையே சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கரணத்தை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜீவனை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆன்மாவை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆன்மாவை சுத்தப்படுத்தினால் ஆன்மாவிற்கு உள்ளே இருக்கிற ஒளி மிக வெளிச்சமாக நம்முடைய உடல் முழுக்க பரவும். அதற்கு நாம் செய்ய வேண்டியதைத்தான் காலையிலிருந்து சொல்லி இருக்கிறார்கள். ஒரே ஒரு பாடலோடு நான் நிறைவு செய்து, நேரம் அதிகமாகிவிட்டதால் நம்முடைய ஜேபி அவர்கள் நன்றி உரை ஆற்றுவார். நான் ஒரு பாடலோடு நான் நிறைவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ இதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மரணமிலா பெருவாழ்வு என் மார்க்கம் இனி காண்பேன் என்று சொன்னால் ஒவ்வொருத்தரும் இந்த மார்க்கம் தான் உலகில் யாரும் சொல்லாத கருத்துக்களை எடுத்து சொல்லி இருக்கிறது. கொல்லாமை, புலால் உண்ணாமை, அற்றார் அழிபசி தீர்த்தல், இதன் மூலமே மரணமிலா பெருவாழ்வை அடைய முடியும் என்று சொல்லி இந்த பாடல் பந்தாடல் என்ற தலைப்பிலே 6ஆம் திருமுறையில ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடல் இதுதான். ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி, காரமும் மிகு புளிச்சாரமும் துவர்ப்பும் கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி ஊர் அமுது உண்டு நீ ஒழியாதே அந்தோ, ஊழிதோர் ஊழியும் உளவாமை நல்கும் ஆரமுது உண்டு என்னோடு ஆடேடிப்பந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடிப்பந்து 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 என்று பந்தாடல் என்ற பாடல். பந்தாடல் என்றாலே மரணமிலா பெருவாழ்வு பெறுவதற்கான ஒரு பயிற்சி தளம், பயிற்சி கூடம்தான் இந்த பந்தாடல். இந்த பந்தாடல் என்பது அங்கே இங்கே பாராமல் ஆடேடி பந்து என்று ஒரு பாடல்ல இதுல வரும். அப்ப இங்க அங்க பார்க்காமல் நம்முடைய எண்ணம் முழுக்க கூர்மையாக கான்சென்ட்ரேஷனோட ஒரே இடத்தில் நம்முடைய இலக்கு மரணமிலா பெருவாழ்வு. அதற்கான வழி சுத்த சன்மார்க்கம். இந்த வழியிலே கடைபிடிக்கின்ற முறைதான் ஜீவகாருண்யம். இந்த ஜீவகாருண்ய வழியை, ஜீவகாருண்யத்தை மனதிலே ஏந்தி இந்த
பாதையிலே, சுத்த சன்மார்க்க பாதையிலே செல்லுவதற்குத்தான் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன். இந்த ஈரம் நம்முடைய நெஞ்சிலே இருக்கின்ற ஈரமும் நாம் பிறருக்கு செலுத்துகின்ற அன்பு மட்டும் போதும் மரணமிலா பெருவாழ்வு அடைவதற்கு. அதனால்தான் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன். அதற்கான மார்க்கம்தான் என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி. என் மார்க்கம் என் மார்க்கம் என்று எல்லோரும் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி. காரமும் மிகு புளி சாரமும் துவர்ப்பும் இந்த அறுசுவை உணவு. இந்த அறுசுவை உணவு என்பது நிறைய கோயிலுக்கு போறது, நிறைய கடவுளை நம்புறது. நம்ம எதெல்லாம் சாப்பிட்டா பித்தம் தெளியும் சொல்லிட்டு நம்ம எதெல்லாம் கும்பிடணுமோ எல்லாரும் கும்பிடுவோம். நம்ம எல்லார் வீட்லையும் ஒரு குரல் ஒலிக்கும், நான் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, ஆனா இந்த சாமி கண்ணை திறந்த என்னை பார்க்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லாத வீடு ஏதாவது ஒன்று இருக்கா? எல்லார் வீட்லையும் இதை சொல்லியிருப்பாங்க. எங்க வீட்டில் அடிக்கடி சொல்லின்னு இருக்காங்க, எங்க அம்மா இருக்கும்போது, எங்க பாட்டி இருக்கும்போது. அப்ப இந்த நிலைமையெல்லாம் ஏன் வந்தது? காரமும் மிக புளி சாரமும் துவர்ப்பும் கைப்பும், இனிப்பு கைப்புனா உப்போடே கசப்போடே கூட்டி ஊர் அமுது உண்டு நீ ஒழியாதே அந்தோ. இப்படியெல்லாம் இந்த பல்வேறு மார்க்கங்களிலே 6 சொல்வார். காரம், புளிப்பு, துவர்ப்பு, இனிப்பு, உப்பு, கசப்பு 6. இந்த 6 விதமான மார்க்கங்களும் இங்க இருக்கு. 6 விதமான கெட்ட பழக்கமும் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறதுனா கோபம், காமம், மோகம், மதம், மாச்சரியம், உலோபம். இந்த 6ம் தான் காரம், புளிப்பு, துவர்ப்பு. இது எல்லாம் விட்டுணும். அதை தான் வள்ளல் பெருமான் இது ஊர் அமுதுன்றார். இது எல்லாரும் செய்யறதுதான். இந்த ஊர்ல, உலகத்துல, நம்ம வீட்டில் எல்லாரும் செய்யறது அறுசுவை உணவு செய்து சாப்பிடுறது. இது ஊர் அமுது. இதையெல்லாம் சாப்பிட்டு நீ ஒழியாதே அந்தோ. கடைசியில மரணம்தான் வரும். ஊழிதோர் ஊழியும் உளவாமை நல்கும் ஆரமுது உண்டு என்னோடு ஆடேடி பந்து. இது ஆரமுது என்பது கடவுள் அமுது. கடவுள் கொடுக்கிற அருள் அமுதுக்கு பெயர்தான் ஆரமுது. இந்த 6 அமுதை ஊர் அமுது உண்டால் மரணம் வரும். இந்த 6 கெட்ட பழக்கத்தையும் தீர்த்து கொள்ளவில்லை என்றால் நமக்கு மரணம் வரும். பல்வேறு மார்க்கங்கள் மரணத்தை வெல்லக்கூடிய வழி சொல்லாத எந்த மார்க்கத்தை கடைபிடித்தாலும் மரணம் வரும். அதனால்தான் ஊர் அமுது உண்டு ஒழியாதே, ஊழிதோர் ஊழியும் உலவாமை நல்கும். ஊழிதோர் ஊழியும் யுகம் யுகமாக, உலவாமை என்றால் அழியாமல் என்றும் நிரந்தரமாக இருக்கும் 6 அமுது உண்டு என்னோடு ஆடேடி பந்தே. அப்ப கடவுள் அருள் பெறுவதுதான் நாம் மரணமிலா பெருவாழ்விற்கு வழி. அதற்கான மார்க்கம்தான் என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி என்று சொல்வார். இந்த என் மார்க்கத்தின் மூலமாக எதை செய்தால் இந்த 6 அமுது என்ற அருள் அமுது கிடைக்கும் என்றால் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என்று சொல்வார். நமக்குள்ளே, நம்முடைய நெஞ்சத்திலே ஈர நெஞ்சராக இருந்தால், அன்பு உடையவர்களாக இருந்தால் நாம் நிச்சயம் மரணமிலா பெருவாழ்வை பெற்றே தீருவோம் என்று சொல்லி, வள்ளலார் வாக்கு என்றைக்கும் பொய்ப்பதில்லை என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.